எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பாடமானது ஒரு ஆதியாகமத்தின் இரண்டாவது புத்தகம். இது பழைய ஏற்பாட்டின் இரண்டாவது புத்தகமான யாத்ராகமத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். அதாவது இந்த புக்கானது உங்களுக்கு ஆதியாகமம் முதல் 66 புத்தகங்கள் உங்களுக்கு புக்காகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்களுக்கு வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பணம் கட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் யூடியூப்பில் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மெதுவாக நிறுத்தி முழு வீடியோவும் கேட்டால் முழு அதிகாரங்களையும், அதாவது யாத்ராகம புத்தகமாகட்டும், ஆதியாகம புத்தகமாகட்டும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் புக்காகவோ இல்லை எங்களுக்கு வேண்டும் என்றால் ஒரு புக்கு ₹300 வீதம் 66 புக்குகள் கொடுக்கப்படும். தனித்தனியாகவும் கொடுக்கப்படும். ஆதியாகம் மட்டும் வேண்டுமென்றால் ஆதியாகமும் ₹300 கொடுக்கப்படுகிறது. உங்கள் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலம் வந்து நீங்கள் கேட்டு விவரங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு கொரியர் மூலமாக வேணும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதற்கு கொரியர் சார்ஜும் பிரிண்ட் அவுட்டுக்கும் சேர்த்து தனியாக பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் செய்து கொடுப்போம். இலவசமாக உண்டு, இலவசமாகவும் உண்டு, பணம் கட்டியும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வாங்கிக் கொள்ளலாம், கொரியர் மூலமாகவும் வீடு வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். அதனால் உங்களுடைய தேவை எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்பொழுது வீடியோவை முழுமையாக கவனிங்கள். நாம் யாத்ராகம புஸ்தகத்தை 2 பகுதிகளாக வாசிப்போம். இன்னைக்கு முதல் பகுதியை வாசிக்க தொடங்குவோம். இந்த யாத்திராகமம் வேதத்தின் 2வது புஸ்தகம். இந்த யாத்ராகமத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? கிரேக்க மொழியில் எக்ஸோடாஸ் என்ற வார்த்தையிலிருந்து ஆங்கிலத்திலும் எக்ஸோடாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் பாதையில் பயணித்தல். அதாவது நேரடியான தமிழ் அர்த்தம் பாதையில் பயணித்தல் என்ற அர்த்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய இடப்பெயர்வு பயணத்தை முன்னிட்டு இந்த பெயர் இந்த புத்தகத்திற்கு வந்தது. இதனுடைய ஆக்கியோன் என்னவென்று பார்த்தால், இந்த புத்தகத்தை எழுதியவர் மோசே என்பது பாரம்பரிய நம்பிக்கை. வேதாகமத்தின் வேறு புத்தகங்களில் இது மோசையின் நியாயப்பிரமாணம் என்று குறிப்பிடப்படுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் இதனால் யாத்ராகமத்தையும் அதிலே இடம்பெற்றுள்ள கற்பனைகளையும் மோசே எழுதினார் என்பது புலனாகிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு மோசேயிலே சொல்லியிருக்கிறாரே அதாவது மோசேயை சொல்லியிருக்கிறாரே என்று யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12 யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மோசே என்கிற புரிதலை உறுதிப்படுத்துகிறார். எகிப்தின் அரண்மனையில் வளர்க்கப்பட்டு அங்கு மோசே பெற்ற கல்வி அறிவு இவற்றை எழுதுவதற்கான வாய்ப்பையும் திறமையையும் நிச்சயமாய் கொடுத்திருக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதனுடைய தகவல்கள் என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், கிமு 1445 முதல் கிமு 1404 காலப்பகுதியில் எழுதப்பட்டது. 40 அதிகாரங்களை கொண்டது. 1213 வசனங்களை உள்ளடக்கியது இந்த யாத்ராகம புஸ்தகம். அடுத்ததாக இதனுடைய வரலாற்று கால வரிசையை குறித்து நாம் தியானிப்போம். இந்த ஆதியாகமத்தில் ஆரம்பித்த யூத மக்களின் வாழ்க்கை சம்பவங்களை சுமார் 400 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் யாத்ராகமம் தொடர்ந்து சொல்லுகிறது. இந்த யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் எபிரேயர்கள் எகிப்தில் தங்கியிருந்த காலம் 430 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் யோசேப்பும் அவனது சகோதரர்களும் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்த பார்வோனும் மரித்து போயிருந்தார்கள். மோசேயின் பிறப்பிற்கு கிமு 1526, அதாவது சற்று முன்னான காலத்தில் வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட கிமு 1445ஆம் காலம் வரையுள்ள சுமார் 80 ஆண்டுகள் கால வரலாற்றை இந்த புத்தகம் விவரிக்கிறது. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காண்கிறபடி இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 ஆண்டுகளில் பின்னர் சாலமோன் ராஜா எருசலேமின் ஆலயத்தை கட்டினான். யாத்ராகமும் உள்ளடக்கத்தை குறித்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். விரோத மனநிலை கொண்ட எகிப்தில் வாழும் இஸ்ரவேலர். அதிகாரம் 1. மோசையின் பிறப்பும் ஆச்சரியமான வாழ்வும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம்
1ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும். மோசே ஏற்றுக்கொள்ளப்படாமையும் மீதியான் தேசத்திற்கு தப்பித்தலும். அதே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரியும் செடியிலிருந்து தேவன் மோசையை அழைத்தல். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும். மோசே எகிப்திற்கு திரும்பி தன்னை வெளிப்படுத்துதல். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எகிப்தின் 10 வாதைகள். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திரையும் எகிப்தியரிடமிருந்து தப்பித்தலும். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலின் யாத்திரை. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சீனாயில் உடன்படிக்கையும் 10 கற்பனைகள் வழங்கப்படுதல். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும். ஜனங்கள் துரோகம் உடன்படிக்கையின் புதுப்பித்தல். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்திற்கான அறிவுறுத்தல்களும் அதன் நிறைவேற்றுதலும். 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 40ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இதனுடைய புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை குறித்து தியானிப்போம். ஒரு முழு தேசமே சோர்ந்து பயணப்பட்ட மிக கடினமான பயணம். ஒரு இரவிலே தேவன் எகிப்தில் இருந்து சரீரப்பிரகமாக இஸ்ரவேலரை வெளியேற்றினார். ஆனால் அவர்கள் மனதில் இருந்து எகிப்தை வெளியேற்ற 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 1வது இடம் ராம்சேஸ். 1வது மாதத்தின் 15ஆம் நாளில் எகிப்தில் உள்ள ராம்சேஸை விட்டு கக்கோத்துக்கு போனார்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 430 ஆண்டுகால எகிப்திய அடிமை வாழ்வு முடிவுக்கு வந்தது. கக்கோத். எபிரியர்கள் முதலில் பாளையம் இறங்கிய இடத்தை விட்டு பயணப்பட்ட போது கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. தேவன் அவர்களை ஒரு காரணத்திற்காக நீண்ட பயண பாதையில் நடத்தினார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள். அதனுடைய சுற்றி வழியை நான் உங்களுக்கு ஒரு மேப்பாக நான் உங்களுக்கு இமேஜாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதை எல்லாரும் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது அந்த புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு 3 இடங்களையும் சேர்த்து பார்த்து வருவோம். இன்னும் நமக்கு பாடங்கள் 9 இடங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் 3 இடங்களை பார்த்து விட்டோம். மூன்றாவது இடத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த புவியியல் முக்கியத்துவத்தில் ஒரு 3வது இடம் எத்தாம். அதாவது சுக்கோத்தில் இருந்து எத்தாமிற்கு யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். 4வதாக ஈரோத். அந்த மிக்தோலுக்கு சிவந்த சமுத்திரத்திற்கும் இடையே பாளையம் இறங்குதல். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சிவந்த சமுத்திரத்தை கடத்தல். அதுக்கப்புறம் எகிப்திய சேனைகள் அழிக்கப்படுதல். 5வது இடம் சூர் வனாந்திரம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 23. மாராவின் கசந்த நீர் மதுரமாய் மாறுதல். இந்த 6ஆம் அதிகாரம் இந்த ஏலிம் என்ற இடத்திற்கு வருகிறார்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர்கள் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம்பழங்களும் நடுவில் பாளையம் இறங்குதல். 7வதாக சீன் வனாந்தரம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உணவுக்காக மன்னாவையும் காடைகளும் வழங்கப்படுதல். 8வது இடம் ரெவிதீம்.
யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கன்மலையில் இருந்து தண்ணீர் உண்டாதல். இஸ்ரவேல் அமலேக்கியரோடு யுத்தம் செய்தல். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. கடைசியாக 9ஆம் இடம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். சீனாய் மலையும் வனாந்தரமும். எகிப்தை விட்டு புறப்பட்டு 3ஆம் மாதம் இங்கு சேர்ந்தார்கள். சீனாயில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். மோசையை கொண்டு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. 1வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. யாத்ராகமத்தின் முக்கியத்துவங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அடுத்தது, இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றப்பட்டு செயல் ஆரம்பிக்கும் இடம் இந்த யாத்ராகமம் தான். ஆதி ஆகமத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு அவன் சந்ததியார், அதாவது வல்மிக்க தேசமாகவும் கானான் தேசத்தை சுதந்திரிப்பவர்களாகவும் வளமிக்க தேசமாகவும் கானான் தேசத்தை சுதந்திரிப்பவர்களாகவும் அவர்களால் உலகம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் என்றும் வாக்களித்தார். யாத்ராகமத்திலிருந்துதான் வேதாகமத்தின் சம்பவங்கள் விறுவிறுப்பாக நடந்திருக்கிறது. 2வது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. எகிப்தின் கசப்பான கொத்தடிமை வாழ்வும் துன்பம் இஸ்ரவேலருக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்திருந்தது. ஆனால் தேவனோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியராகிய இவர்களை தமது ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் 10 ஒப்பிட முடியாத அதிசயங்களை எகிப்தியர் இஸ்ரவேலர் காணும்படி செய்து அவர்களை விடுவித்தார். அடுத்து, யாத்ராகமத்தின் இன்னொரு 3வது முக்கியத்துவம், தேவனுடைய ஜனங்களை வனாந்தரத்தில் தயார்படுத்துதல். ஆதியாகமத்தில் தேவன் ஒரு குடும்பத்தினரோடு செயற்படுகிறார். ஆனால் யாத்ராகமத்தில் தேவன் ஒரு முழு தேசத்தோடும் செயல்படுகிறார். யாத்ராகமம் முழுவதும் தேவன் இஸ்ரவேலை தமக்கு ஜனமாகவும் முயற்சியின் விவரிப்பு. இப்போது அவருடைய ஜனங்கள், அவர்களுடைய தேவன். அவர்களுக்கு அவர் 10 கற்பனைகளை கொடுத்தபோது இஸ்ரவேல் ஜனத்திற்கு தனக்குமான உறவை உறுதியாக குறிப்பிடுகிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர்களது நம்பிக்கைகள், நடத்தைகள், வழிபாடுகளுக்கான அடிப்படைகள் அவர் அவர்களுக்கு அளித்தார். இந்த நியாயப்பிரமாணம் மூலமாக வாழ்வில் சகலமும் தேவனோடு சம்பந்தப்பட்டது என்பதை தெரிவிக்கிறார். அவரது ஆளுகைக்கு உட்படாத எதுவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்போது அவரது பிரசன்னம் அவரது ஜனங்கள் மத்தியில் இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் எனும் கூடாரத்தை அமைக்க விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்படுதல். இஸ்ரவேல் மத்தியில் வாசம் பண்ண நோக்கம் கொண்டு அவரது மகிமையை ஜெகினா மேகத்தால் வெளிப்படுத்துதல். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனம். கடைசியாக யாத்ராகமத்தின் கடைசி முக்கியத்துவங்கள். கிறிஸ்துவுக்கள் அவரது நற்செய்திகளும் முன்னோடியானவைகளும். தேவனின் பஸ்காவின் ஆடு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 28ஆம் வசனம் வரை. புளிப்பில்லா அப்பம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 10ஆம் வசனம் வரை. கன்மலை வழி நடத்திய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 22. வனாந்தரத்தில் வந்த மன்னா 16ஆம் அதிகாரம் 1 முதல் 36ஆம் வசனம் வரை. ஜீவ தண்ணீர் ஊற்று 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. ஆசரிப்பு கூடாரம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 25 முதல் 40. சிவந்த சமுத்திரத்தின் ஞானஸ்தானம், அதாவது கிறிஸ்துவுக்குள் அவரது நற்செய்திகள். பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் இணைக்கும் விதமா தேவன் செய்த இந்த யாத்ராகமத்தின் ஒரு அற்புதங்களையும் பண்டிகைகளையும் இந்த வனாந்தரத்தையும் ஜீவ தண்ணீர் ஊற்று ஆசரிப்பு கூடாரம் இவர்களை குறித்து நாம் சுருக்கமாக பார்த்தோம். அடுத்து, எனது எண்ணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு சிறிய ஒரு விரிவான விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த யாத்ராகமம்
400 ஆண்டுகால இடைவெளிக்கு பின்னர் இஸ்ரவேலின் வரலாற்றை தொடர்கிறது. இது மல்கியாவின் புத்தகத்திற்கும் மத்தேயு நற்செய்தி நூலுக்கும் இடையேயான 400 ஆண்டுகளுக்கு ஒத்தது. ஆதியாகமத்திலிருந்து யாத்திராகமத்திற்கும் இடையேயான 400 ஆண்டுகால காலப்பகுதியில் இஸ்ரவேலர் ஜனங்கள் சொல்லன துன்பங்களையும் வேதனையும் அனுபவித்தார்கள். அது அவர்களை அடிமைப்படுத்திய எகிப்திய ஆட்சியாளர்களே நேர்ந்தது. ஆனால் 2 ஏற்பாடுகளுக்கிடையே நடந்த அடிமைத்தனம் யூத ஜனங்களின் மத அடிப்படைவாத அமைப்பினால் வந்தது. அவர்கள் கண்ணிலிருந்து காணாமலும் காதிலிருந்து கேளாமலும் அவர்கள் இருதயங்கள் இருளடைந்திருந்தது. யாத்ராகமத்தின் ஜனங்கள் விடுதலைக்காக தேவனை நோக்கி கதறினார்கள். அதுபோல சிமியோன், அன்னாள் போன்றவர்கள் தேவனுடைய இரட்சிப்பிற்காக தேவனை நோக்கி ஜெபித்து காத்திருந்தார்கள். தேவன் அவர்களது கதறுகளை கேட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மோசையை எழுப்பினார். அதுபோல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவன் இயேசுவை எழுப்பினார். மோசே பிறந்தபோது எபிரேய ஆண் குழந்தை எகிப்தியரால் கொல்லப்பட்டார்கள். இயேசு பிறந்தபோது எபிரேய ஆண் குழந்தைகள் ஏரோதினால் கொல்லப்பட்டார்கள். மோசேயும் இயேசுவும் குழந்தைகளாக இருந்தபோது எகிப்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். மோசேயும் இயேசுவும் தமது சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். மோசேயும் இயேசுவும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். மோசே விண்ணப்பம் பண்ணி இஸ்ரவேலருக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தார். இயேசு வானத்திலிருந்து வந்த உணவும் ஜீவ தண்ணீருமானவராய் இருந்தார். இருவருமே மலை மீது மரணித்தார்கள். மரித்த மோசேயோ அடக்கம் செய்த தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். நம் வாழ்க்கையும் ஒரு பயணமே. தேவன் இல்லாமல் நமது வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்ளவோ அசையவோ முடியாது. தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறவர். தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தேவன் வழிகளை வாய்க்க பண்ணுகிறார். தேவன் தமது தேவைகளை நிறைவேற்றுகிறார். தேவன் தமது வாக்குத்தத்தத்தின் பலன்களை தருவதற்கு முன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் நம்மேல் மனதுருக்கம் உடையவர். ஆகவே நம்மை கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி உங்கள் புவியியல் அமைப்போட வேதம் விளக்கங்களோட ஒரு வரியில ஒரு யாத்திராகமம் மாட்டோம், ஒரு ஆதியாகமம் மாட்டோம், எல்லா புத்தகங்களும் நீங்க இலவசமாக படிக்க தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு புக்கும் நம்ம வேதாகம வசனங்களை விளக்கப்படுத்தி கொள்ளத்தான் நான் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க. அது வசனங்களாகட்டும் வேத விளக்கங்களாகட்டும் உங்களுக்கு உள்ளன்புள்ள இலவசம். ஆனா இது புத்தகங்கிறது நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் முதல் பைபிள் மொத்தமே இன்னைக்கு நம்ம பணம் கொடுத்து வாங்குற ஜனங்களும் உண்டு. பெரிய பெரிய புத்தகம் சிறிய புத்தகம் சொல்லி கடைகளிலே இன்னைக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க. ஆனா நம்ம எளிமையா படிக்கணும், வேத வசனத்துல வாஞ்சை உள்ள ஜனங்களுக்கு இவ்வளவு ஒரு அற்புதமான புத்தகங்களை தனித்தனியாகவும் கொடுக்க ஆசை, மொத்தமாகவும் கொடுக்க ஆசை. விருப்பம் உள்ளவர்கள் சேர்ந்து எனக்கு 66 புத்தகங்கள்ல ஒவ்வொரு புத்தகம் ஏசியா புஸ்தகம், மத்தேயு புஸ்தகம் இப்படி தனித்தனியாக நீங்க கேட்டா கூட உங்களுக்கு விருப்பத்தின்படி அரேஞ்ச் செய்து கொடுத்துக்கணும். கொரியர் மூலமாகவும் புக்காகவும் உங்களுக்கு கையில கொடுக்க போறோம். வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புறவங்களுக்கு ஒரு புக்கு 300 ரூபாய் வீதம் வச்சு நாங்க அனுப்புறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க உங்களோட படிக்க ஆர்வம் இல்லை, வேத வசனங்களை விரிவாக தெரிந்து கொள்ள எவ்வளவு எளிமையான, அதாவது ஒரு வம்ச வரலாறு கூட உங்களால எவ்வளவு எளிமையா உங்களால புரிஞ்சுக்கிறோம். ஒரு மொத்த அதிகாரத்தையும் உங்களால ஒரு 15 நிமிஷத்துல புரிஞ்சு கொள்ள முடியுமா? அந்த புக்கு உங்களுக்கு அற்புதமான இருக்கும். தேவனுடைய வசனங்களை தான் கொடுக்கணும். ஒன்றே நம்ம வெளியில இருந்து கூட்டி எழுத போறதில்லை. அதுக்கு இருக்கிற விளக்கங்களை தான் ரொம்ப ரொம்ப விரிவாகவும் எளிமையாகவும் நாம் படிக்க போகிறோம். இப்ப நமக்கு அந்த யாத்திராகமத்துல சுற்றி வந்த அந்த வரைபடங்கள் நம்மளுடைய கரங்களிலே கிடையாது. ஆனா அந்த வரைபடங்கள் உங்களுடைய கைகளிலே இருந்து நீங்கள் அந்த யாத்திராகமத்தை குறித்து தெளிவாக படித்தால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அல்லவா? ஆண்டவர் உங்களை ஒரு அனுபவத்திற்கு உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் நீங்கள் எங்களோடு இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த புக்கை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை நாங்கள் இலவசமாகவே கேட்டுக்கொள்கிறோம் என்றால் நீங்கள் இந்த யூடியூப் வழியாக எங்கள் வாய்ஸ் மூலியமா நீங்கள் கேட்டு எழுதி கொள்ளலாம். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைய யாத்திராகம பாடம் முடிவடைந்தது. நாளை ஒரு புதிய பாடத்தில் இங்கே சந்திப்போம்.